சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். தற்போது வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கடந்த 66 நாட்களாக கடக ராசியில் புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரோதி வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்ற சூரியனுடன் புதன் கூட்டணி சேர்ந்து புத அதியோகத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். புதன் பெயர்ச்சியின் மூலம் கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கன்னி ராசிக்கும் 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் புதன். ராசி கேந்திராதிபதி புதன். கடந்த 66 நாட்களாக லாபஸ்தானத்திலே, உபஜயஸ்தானத்திலே, வெற்றி ஸ்தானத்திலே புதன் சஞ்சாரம் செய்தார். தாயார் வழி நன்மை உண்டு. தாயார் உங்களுக்கு ஆதரவாக இருந்திருப்பார். மூத்த சகோதரர்கள் வழி நன்மை உண்டு. அண்ணன் அக்கா மூத்த சகோதரர்கள் வழி நன்மை உண்டு. சித்தப்பா பெரியப்பா வழியும் நன்மை உண்டு. நீங்கள் செய்கின்ற வேலை தொழில் மூலம் பெரிய அளவு லாபங்கள் வரலைனாலும் சராசரியாக ஒரு சந்தோஷமான நிலை போயிட்டு இருந்திருக்கும். தொழிற்ஸ்தானாதிபதி 16வது வீட்டிலே, மனோக்காரகன் சந்திரபகவான் வீட்டிலே, புத்திகாரகன் புதன் சஞ்சாரம் செய்யும்போது கன்னி ராசி அன்பர்களுக்கு மன எண்ணங்கள் புத்தி வழியில் குழப்பங்களும் அடைந்திருக்கும். ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது நன்மை தீமை இரண்டும் எதிர்பாராமல் நடக்கும். மண்ணில் பூமியில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் எதிர்பாராமல் தான் எல்லா சம்பவங்களும் நடக்கிறது. அது மாதிரி ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது எதிர்பாராத நன்மை தீமைகள் நடக்கும். சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்கள், மாத கிரகங்கள். சூரியனை நெருங்கிய புதனும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்வார்கள். கன்னி ராசிக்கு 12வது வீட்டிலே அயன சயன விரைய மோட்சஸ்தானத்திலே சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சூரியனுடன் புதன் கூட்டணி சேரப்போகிறார். கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் முதல்ல அடியெடுத்து வைக்கப் போகிறார். கன்னி ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை எந்த கிரகமும் கன்னிராசி அன்பர்களுக்கு சாதகமாக இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிதானமாக பொறுத்து பொறுமையாக செயல்பட வேண்டும். கன்னி ராசி அன்பர்கள் உங்கள் அப்பாவிடமோ, அப்பா வழி உடன் பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பாவிடமோ பகை போட்டி விரோதங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை ஒரு 18 நாட்கள் தந்தை வழி உறவுகளிடம் நீங்கள் மிகுந்த கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவர்களிடம் விதண்டாவாதம், எதிர்வாதம், எதிர்த்து பேசுறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். 12வது வீட்டிலே சூரியன் புதன் கூட்டணி சேரும்போது அரசு வழியில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் கொஞ்சம் கடினமாக முயற்சி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். 12ஆம் வீடு பலமாக இருக்கும்போது கன்னிராசி என்பர்கள் விரயம் இல்லாமல் அலைச்சல் இல்லாமல் பார்த்துங்க. புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. நோய் நொடி தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்புண்டு. மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. தேவையில்லாமல் அலைச்சலை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. வேலை விஷயமா தொழில் விஷயமா நீங்கள் உடலை போட்டு வருத்தி கொள்ளாதீங்க. மனசை புத்துணர்ச்சியாக வச்சு கொள்ளுங்க. மனசை போட்டு குழப்பி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. 12வது வீட்டிலே சூரியன் புதன் கூட்டணி சேரும்போது உங்கள் ராசியில் ஜென்ம ராசியிலே தனம் பார்க்க குடும்பாதிபதி சுக்கிரன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். ஜென்ம ராசியிலே சுக்கிரன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது எதிர்பாலினவர்கள் வழியில் பெரும்பாலும் இளைஞர்களுக்கு காதல் மலரும். உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம், வீட்டை விட்டு ஓடி போகலாம். பெற்றோர்களை, தந்தையை ஏமாற்றலாம். பெற்றோர்களுக்கு தெரியாமல்
நம்ம வந்து வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணமெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். பெற்றோர்களுக்கு தெரியாமல் மறைக்கணும், ஏமாற்றணும் அப்படின்னு எந்த விஷயத்தையும் கன்னிராசி அன்பர்கள் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை கையில் எடுக்காதீங்க. உங்களுக்கு சாதகமாக இருக்காது, பாதகமாக போயிடும். உங்கள் வாழ்க்கை விஷயம், உங்களுடைய திருமண காரியங்கள் தந்தை ஆசீர்வாதத்துடன் செய்வது தான் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்லது. இதை வந்து அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். 12வது வீட்டிலே ராசிநாதன் புதன் சஞ்சாரம் செய்யும்போது, அவர் வந்து கேது நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் எடுத்தவொடனே மனக்குழப்பம் அதிகமாகும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பெல்லாம் அதிகமாகும். ஒரு சிலருக்கு தலைவலி, பல்வலி இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. கேது ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது தந்தை பற்றியும் தந்தை வழி உறவினர்களை பற்றியும் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். அதே மாதிரி அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வேலையை பற்றி புரிந்து கொள்வீர்கள். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் சரியான அமைப்பில் முயற்சி செய்யுங்க. லஞ்ச லாவணியங்கள் கொடுத்து அந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தாதீங்க. 12ஆம் வீட்டிலே புதன் சூரியன் கூட்டணி சேரும்போது கன்னிராசி என்பளுக்கு அடுத்த எதிர்காலம் வந்து உங்களுக்கு சாதகமில்லாமல் போயிடும். எதிலும் கவனமாக நிதானமாக புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை நீங்கள் செயல்பட வேண்டும். ஏன்னா உங்களுக்கு தொழில்ஸ்தானாதிபதி தான் புதன். புதன் வந்து சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து ஜென்ம ராசியிலோ துலாம் ராசியிலோ இருந்தால் உங்களுக்கு வந்து அரசு வேலை உடனே கிடைக்கும். அதுவும் மத்திய அரசு பணிலாம் கூட கன்னிராசி அன்பளுக்கு கிடைக்கும். புதனுடன் சூரியன் கூட்டணி சேர்ந்து விரயத்திலே அமர்ந்திருக்கும் போது இப்போ வந்து அரசு வழியில் விரயம்தான் ஏற்படும். தந்தை வழியில் தந்தை வழி உறவினர்களிடம் உங்களுக்கு வந்து அவமானம் கெட்ட பெயர் தான் ஏற்படும். அதனால் வந்து கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனம் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். கன்னிராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். சனி பகவானுடைய பார்வை புதன் சூரியன் மேல் விழுகிறது. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஜென்ம ராசிநாதனை பார்வை செய்யும்போது கன்னிராசி என்பவர்களுக்கு ஆசைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வேறு ஆசைப்படாதீங்க, பெரிய நஷ்டங்களுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். சனி பகவான் பார்வையில் புதன் இருக்கும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் கவனமாக படிப்பில் கஷ்டப்பட்டு படிங்க. தடைப்பட்ட கல்வியெல்லாம் தொடரலாம், அதுக்குண்டான வாய்ப்புண்டு. சனி பகவான் வந்து 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக சனி பகவான் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. சனி பகவானுடைய பார்வை புதன் சூரியன் மேல் விழும்போது தந்தை வழியிலோ தந்தையிடமோ அரசு வழியிலோ உங்களுக்கு கடும் பகையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. கன்னி ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக கடப்பது நல்லது. ஆவணி மாதம் 24ஆம் தேதி வரை மக நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்வார். இது வந்து பார்த்திங்கன்னா தலைவலி மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புண்டு. ஆவணி மாதம் 24ஆம் தேதி முதல் போர நட்சத்திரத்திலே புதன் சஞ்சாரம் செய்வார். ஆவணி மாதம் 26ஆம் தேதி கிழக்கே அஸ்தமனம் ஆவார். புதன் வந்து கிழக்கே மறைந்து போவார். கன்னி ராசி என்பர்கள் போர நட்சத்திரத்திலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். பெரியோர்களிடம் வயது பெரியவர்களிடம் மட்டு மரியாதை இல்லாமல் வாடா போடாவன்னு எகடா வாடா பேச்சுகளை கன்னிராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா கன்னிராசி வந்து புதனுடைய வீடு. புதன் அப்படின்னா இரட்டைத்தன்மை, இடத்திற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குணநலன்களை மாற்றிக்கொள்ளக்கூடியது. கன்னிராசி என்பர்கள் அப்படி வெட்டு வெட்டுக்குன்னு பேசிடுவீங்க, அப்புறமேட்டி நிறுத்தி நிதானமாக யோசிக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசி என்பளுக்கு உண்டு. சுக்கிரபகவான் நட்சத்திரத்திலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது சுக்கிரபகவான் ஜென்ம ராசியிலே நேச நிலையில் இருக்கும்போது உங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோர்கள் பெரியோர்களாக இருந்தாலும் சரி, கன்னிராசி என்பர்கள் பேச்சுவார்த்தையில் தன்மை பணிவு வேண்டும். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு புதன் வந்து விடுவார். சூரியன் புதன் கேது 3 கிரக கூட்டணி. புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழப்போகிறது. கன்னி ராசி என்பர்கள் இந்த சூரிய கிரகணம் முடியும் வரை உங்கள் தந்தையாரிடம் எதிர்வாதம் இல்லாமல் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கன்னிராசி என்பர்கள் செயல்படுவது நல்லது.
மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.